My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.8ல question number 3ல subdivision 6 பார்க்க போறோம். பாருங்க கொடுத்திருக்கிற question என்னன்னு பார்த்தீங்கன்னா sin theta plus cos theta equal to root 2. ஓகே, நம்ம c வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும். c வேல்யூ என்னன்னா பாருங்க sin theta ஓட கோஎஃபிஷியன்ட் 1, cos theta ஓட கோஎஃபிஷியன்ட் 1. இவங்க ரெண்டு பேரும் a b ன்னு எடுத்துக்கோங்க. a equal to 1, b equal to 1 and c equal to square root of a square plus b square equal to 1 square plus 1 square ஒன்று தானே ரெண்டுமே, அப்போ √2 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த சி ஆல் என்டையர் ஈக்குவேஷனை டிவிஷன் பண்ணிக்கோங்க, அதாவது டிவைடட் பை √2. அப்போ எப்படி ஆகிடும் அந்த ஈக்குவேஷன்? 1/√2 sin theta ப்ளஸ் 1/√2 cos theta ஈக்குவல் டு √2/√2. ஓகே, ஸோ இங்கே 1 வந்துடும். இப்போ நம்ம இந்த 1/√2க்கும் இந்த 1/√2க்கும் நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். பாருங்கள், sin π/4 1/√2 தான். அதே போல் cos π/4 1/√2 தான். ஸோ இந்த இடத்துல நான் சைன்லேயே வேல்யூ கொடுத்துக்கிறேன். sin π/4 யாருக்கு பதிலாக 1/√2க்கு பதிலாக இன்ட்டு sin theta. இந்த 1/√2க்கு பதிலாக cos π/4 cos theta அப்படின்னு வேல்யூ கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு 1. ஓகேவா? சரி, இப்போது இது என்ன மாடல் இருக்குது பாருங்கள். பாருங்கள், cos a cos b ப்ளஸ் sin a sin b இந்த மாடல் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா cos a மைனஸ் b. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த என்டையர் எல்ஹெச்எஸ்க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா cos இது ஏன்னு நினச்சிக்கலாம், இதை பின்னு நினச்சிக்கலாம். அப்போ a மைனஸ் b பிக்கு பதிலாக தீட்டா மைனஸ் π/4 ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ காசோட எந்த வேல்யூக்கு எனக்கு 1ன்னு ஆன்சர் கிடைக்கும்? cos 0 இல்லையா? ஸோ cos தீட்டா மைனஸ் π/4 ஈக்குவல் டு cos 0ன்னு எழுதலாம் இந்த 1க்கு பதிலாக. இப்போது டேபிளுக்கு வாங்க. cos தீட்டா ஈக்குவல் டு cos ஆல்பா வேர் ஆல்பா பிலாங்ஸ் டு 0 to π. பாருங்கள், 0 to πக்குள்ளே இந்த 0 வந்துடுது இல்லையா? ஓகே, இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது. அப்போ ஆன்சர் எப்படி எழுதுவோம்னா தீட்டா ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்பா n பிலாங்ஸ் டு இன்டீஜர். அப்போது தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? தீட்டா மைனஸ் π/4 இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் ஈக்குவல் டு 2nπ. என்னோட ஆல்பா யார்? 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0. ஓகே, n பிலாங்ஸ் டு இன்டீஜர். 0க்கு வேல்யூ இல்லாத காரணத்தினால தீட்டா மைனஸ் π/4 ஈக்குவல் டு 2nπ மட்டும் நான் எழுதிக்கிறேன். n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, இப்போ இந்த மைனஸ் π/4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் π/4. இப்போ இது கடையில் 1 போட்டு நம்ம இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. 4க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4 தான். அப்போ 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 2s are 8nπ ப்ளஸ் பை. எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ ஒரு பை மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகிடும்? இது 8n மட்டும் இங்கே நிற்கும். இங்கே வந்து பை இருந்த இடத்துல ஒரு 1 மட்டும் நிற்கும். ஓகேவா? இந்த 4 வந்து இது கடியில் போட்டுக்கலாம். அப்போது தீட்டா ஈக்குவல் டு 8n ப்ளஸ் 1 இன்ட்டு π/4 n பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.